ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னென்னா அவரைக்காய் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அது மட்டும் இல்லாமல் சூடான சோறு எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காவை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 4 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இந்த கிரேவி குக்கரில் செய்கிறனால ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு போஸ்ட் பண்ணுங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை நல்லா போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கிளறி விட்டதில் மசாலாவுடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது. இப்போ இதில் 300 கிராம் அவரைக்காய் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவரைக்காய் மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த காயை வேக விடுங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விட்டாச்சு. இப்போ ஒரு கலரி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது. அந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வைங்க. ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக அவரைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.